ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போ கடக லக்னத்திற்கு நம்ம 10 நாட்களுக்கான தினப்பலனை பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை பார்க்க இருக்கோம். முதல் நாள் பிப்ரவரி 11 கேட்டை நட்சத்திரம் காலையில் 10:52க்கு தொடங்குகிறது. விருச்சிக ராசியில் சந்திரன், நமக்கு 5ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் வீட்டில் கும்பத்தில் புதனுடைய உப நட்சத்திரத்திலேயே இருக்கார். ராகுவும் அங்கே கூடவே சேர்ந்து இருக்கார். அதனால் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகலாம், ஏமாற்றம் தரலாம், தாமதப்படுத்தலாம். பாசம், நேசம், அன்பு பரிமாற்றத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், வாக்குவாதங்கள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒர்க் நேச்சரை கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஒர்க்கில் இல்லைன்ற பிரச்சனை வராது. அதிகமாக உழைப்பை தர வேண்டி இருக்கும். பிப்ரவரி 12 வியாழக்கிழமை மதியம் 1:41 வரைக்கும் இந்த கேட்டை இருக்கிறது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். லக்னத்துக்கு 2ல் இருக்கிற கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு பேச்சு மூலமாக வரக்கூடிய ஒரு ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணவரவு அல்லது பல வகையில் தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால கேது அங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது சனியினுடைய தொடர்பில் இருக்கிறாருங்கும்போது கொஞ்சம் நம்ம பேச்சினால மற்றவர்கள் நம்மளை தவறாக புரிஞ்சிக்கவோ அல்லது நம்மளது பேச்சை அங்கீகரிக்க இயலாமலோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் அதில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரம் மாலை 4:12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பூராடம் தொடங்குகிறது. மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி 14 மாலை 6:15 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்காரு, ராகு நட்சத்திரத்தில். ராகுவும் 8லேயே இருக்காரு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. கூடவே புதனும் 8ல் இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள் 8ல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நம்ம டென்ஷனை கொடுக்கும். கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ நமக்கு குரு வேற 12ல் இருக்கார் இல்லையா? அதனால் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனம். அதனால் விரயங்களோ திடீர் செலவுகளோ அல்லது உடல்நல பாதிப்புகளோ உறவுகளில் சின்ன சின்ன சண்டைகளோ பார்த்து இருந்துக்கணும். பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் இரவு 7:47 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியனும் 8ல் வந்துடுறாரு. செவ்வாய் நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கு. செவ்வாய் கிரகமும் அவருக்கு 7ல் இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் கேது தொடர்பு இருக்கிறதுனால 2ல் கேது இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் ஒரு மாதிரி அபிப்பிராய பேதங்கள், நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம மேலே கோபத்தை காட்டுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்காம போய்க்கணும். பிப்ரவரி 16 திருவோண நட்சத்திரம். லக்னாதிபதி சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகிறது சிறப்பு. பிறரை சார்ந்து நம்ம இயங்க வேண்டிய நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் அனைத்து விதமான உறவுகளுக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாகவும் நம்ம மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலை துறையில் இருப்பவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:15 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம், அதாவது முதல் நாள் திங்கட்கிழமை இரவு 8:47க்கு தொடங்கி 9:15 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலனை செவ்வாய் நட்சத்திரத்திலேயே செவ்வாய் இருந்து கொடுக்குறார். அதனால் இன்னைக்கு நமக்கு ஒரு விருப்பப்பட்ட
நபர்களோடு பேசுவது, பழகுவது மற்றும் திருமண காரியங்கள் சாதகமாக முடிவது போன்ற சுப காரியங்கள் நன்றாக இருக்கும். இரவு 9:15 சதயம் நட்சத்திரம். 8ல் சந்திரன் போயிடுறதுனால கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 8ஆம் இடத்துல ராகுவும் அந்த சதயத்திலேயே இருக்காரு. சந்திரன் ராகு கிரகண தோஷத்தை உண்டாக்குகிறார். 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, வலி, வேதனை, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அங்க சுக்கிரனும் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சுக்கிரன், சந்திரன், ராகு இதெல்லாமே ஒரு செயற்கை பலன் தர்றதுங்கிறது உறவுகளுக்கு நல்லா இல்லை, வேலைக்கு பரவாயில்ல, ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது. பட் புது காரியங்களை தவிர்க்கணும். பிப்ரவரி 19 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இரவு 8:51 வரைக்கும் இருக்கு. முத நாளே புதன்கிழமை 9:15 தொடங்குது. குருவனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால அதனால 8-12 கடுமையாக வேலை செய்யும். 8ஆம் இடம் என்பது தடைகள், 12ஆம் இடம் என்பது அலைச்சல், தெரிச்சல், நமக்கு நம்மளை நாமளே தண்டிச்சுக்கிறது அல்லது நம்மளை நாமளே வருத்திக்கிறது, சக்தி குறைபாடு, வெளியிடம் போகிறதல், மறைந்து வாழுதல், இது மாதிரி நிறைய விஷயம் 12ஆம் வீட்டில் இருக்குது. 8ஆம் இடம் 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஹெல்த்தில் கவனம் செலுத்தவும். பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சனி சந்திரன் சேர்க்கை பலனை தருகிறது. 9ஆம் இடம் தெய்வ வழிபாடுகள், கம்யூனிகேஷன் மற்றும் யாத்திரை போகிறது, பூர்வீகம், பூர்வீக ஸ்தலங்கள், குலதெய்வ ஸ்தலங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணுறது, தந்தை வர்க்கம் சார்ந்த நிகழ்வுகள், அதே மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. சனி நம்ம ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரத்திலே கோச்சாரத்தில் போகிறதுனாலையும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறதுனாலையும் நமக்கு இது இந்த புதன் என்பது 8ல் இருக்கிறதுனால நிறைய கிரகங்கள் 8ல் தொடர்பு இருக்கிறதுனால கும்பத்தின் பலனையே சனி தரும் என்பதனாலையும் அது நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதப்படுவதையோ அல்லது தடைபடுவதையோ அல்லது உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ, இப்போ பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரச்சனைகளால் வரக்கூடிய மன வருத்தங்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது 10 நாட்களையும் மொத்தத்துலேயும் பார்த்தா கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப எல்லா நாளுமே நெகட்டிவாக சொல்கிற மாதிரியே இருக்கும். காரணம் என்னென்னா 8ல் 3 கிரகம், 12ல் 1 கிரகம், கூட சந்திரன் சேர்ந்தா 4 கிரகம் ஆகுது. 9ல் இருக்கிற சனியும் 8ஆம் இடமான கும்பத்தின் பலனை தருது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கடகத்திற்கு இது ஒரு கிரிட்டிக்கலான பீரியடு அப்படின்னு சொன்னாலும் கூட இது நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளில் ஒரு குருவோ நடந்தால், குரு திசை நடந்தால் அல்லது ராகு திசை நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. இப்போ நமக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வைங்க, அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. மற்றபடி மற்ற திசா புத்திகள், சுபத்துவமான திசா புத்திகள் நடக்கும்போது கோச்சாரத்தில் இந்த 8ல் வர்றதுனால பெரிய மைனஸ் ஒன்றும் ஏற்பட்டுறாதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.